கிருஷ்ணகிரியிலிருந்து 3 மணிக்கு சென்னை போகக்கூடிய ஒரு நல்ல தரமான மிதவை பேருந்துங்க. அட ஆமாங்க, இது பெங்களூர்லேருந்து வரக்கூடிய பஸ் தாங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு 3 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோட சப் பிரான்ச்சான பிரகாஷ் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா B6ஓட வேரியண்ட் தாங்க. வந்ததுமே நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. அதோட புஷ்பேக் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராகவே இருந்தது. சீட்டர் எல்லாமே அழகாக இருந்தது. 3:10க்கெல்லாம் கிருஷ்ணகிரியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி பைபாஸ், ஆம்பூர், வேலூர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு ரீச் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்க வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 55 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் UPI மூலமாக அந்த டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நான்லாம் சின்ன வயசில் யோசிச்சிருக்குங்க, இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஆனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு 5 rupees கொடுத்தீங்கன்னா அழகாக சொகுசாக அரசு பேருந்தில் சூப்பராக போகலாம். இந்த விஷயம் தெரியாத நான் வந்து சின்ன வயசில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் பெற்றவங்களும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பஸ்ஸில் அருமையாக கூப்பிட்டு போகும்போது நான் இதுவே பெருமையான ஒரு விஷயமாக கருதப்படுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:10க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். நடுவில் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, இந்த மாதிரி வாணியம்பாடி பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் மாதிரி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸில் வந்து காசு வாங்க சொல்லி. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே நடக்குது. இது வந்து எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தெரியல. தெரிஞ்சுக்கணும் தான் மறக்காம 3 மணிக்கு சென்னை அர்ஜென்ட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?